இன்னைக்கு வந்து நான் மீன் பொரிச்சது தான் பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது வந்து ஆனியன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். 1/2 டம்ளர் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறேன். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். கருவேப்பிலாம் சேர்த்துட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ஒரு பேன் எடுத்துட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃபிஷ்ஷை வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ரொம்ப சிம்பிள் தான். சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், மிளகு சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேற ஒன்றும் ஆட் பண்ணலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஸ்லோ குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவி மாதிரி இருக்கிறத வந்து ஒரு வாழை இலையில வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீனே அதில் மேலே வச்சுட்டு அந்த கிரேவி மேலே கொஞ்சம் கிரேவி வச்சுக்கணும். நூலை வச்சு இதை வந்து இந்த வாழை இலையை வந்து கட்டி வச்சுக்கணும். தவால வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணி எடுத்துட்டோம்னா மீன் பொரிச்சது வந்து ரெடி ஆயிரும்.